நாள் கலெக்ஷன் ரொம்ப நல்லாவே அதிரி புதிரியாகவே இருந்தது. இந்த மார்னிங் ஷோ ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லு, நைட் ஷோ எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லு. ஆனால் எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியாது. பட் ரீரிலீஸ் படங்களில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக தான் நான் கருதுகிறேன். வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனி ஞாயிறு யூஸ்வலாக ஹாலிடே, மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே ஒரு ஹாலிடே இருக்கிறதுனால ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனையும் ஒரு நம்பரையும் வெற்றியையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு நான் ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்பொழுது பார்த்தேன், அந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு 5 சாங்குக்கு அப்படி ஒரு ஆட்டம். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தியேட்டர் ஸ்டாஃபை நிறுத்தி ஸ்க்ரீனை வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது. பிப்ரவரி எண்டில் தான் அந்த படம் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த அஜித் படம் ஷூட்டிங்கே போகிறாங்க. அது படம் வரக்கு எப்படியும் 7-8 மாதம் ஆகிடும். வர்ற தீபாவளி வரலாம், இல்லை வர்ற பொங்கல் வரலாம். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த படம் ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற படம். ஒரு மாதிரி அந்த படம் பார்க்கும்போது ஒரு வைப்ஸ் இந்த படத்தில் கிரியேட் ஆகும். ரீரிலீஸ் படங்களில் இதுதான் ஃபஸ்ட்டு எப்பிக் ஃபார்மேட் உள்ள படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும். அப்படி வந்து அந்த படத்தோட கலெக்ஷன் எண்டு ஆஃப் த ரன் போய் நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பர் வரும். சார் வணக்கம். வணக்கம் முருகா. என்ன இவ்வளோ சீக்கிரமாக அடுத்த இன்டர்வியூக்கு வந்துட்டேன்? சரி, நீங்கள் சார் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் சரி டக்குன்னு சீக்கிரமாக வந்துட்டேன். சரி, மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை சார், நேற்று உங்களுக்கே தெரியும் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசணும், நல்லா வட்டமே எங்களுக்கு வந்தால் தானே எங்களுக்கு தேட்டருக்காரங்களாம் சிறிய ஒரு ஏதாச்சும் ஒன்று நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ முதல் நாள் வைத்து பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நாள் கலெக்ஷன் ரொம்ப நல்லாவே அதிரி புதிரியாகவே இருந்தது. இந்த மார்னிங் ஷோ ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லு, நைட் ஷோ எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லு. அது இடையில உள்ள 2 ஷோவோ 3 ஷோ கொஞ்சம் ஒரு 80%, 70%, 90% அந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டரை பேஸ் பண்ணி போயிருக்கு. பட் நேற்று ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன். ஃபுல் கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்றைக்கி வரல. என்னுடைய அனுமானம் 4 கோடி ரூபாயை ஃபஸ்ட்டு டே தாண்டி இருக்கும். அடுத்தது நீ கேட்ப, இது படையப்பாவை விட கில்லியை விட கூடவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறேன் நான். இல்லை சார், இப்போ வந்து ஏன்னா வந்து புக் மை ஷோவாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாக இருக்கட்டும், முதல் நாள் அந்த இது வந்து அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதை தாண்டி கவுண்டர் சேல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கவுண்டர் சேல்ஸுங்கிறதுல வந்து நிறைய நம்பர்ஸ் வேரி ஆகும். அது எல்லாத்தையும் உனக்கு அக்ரிகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சம்மரைஸ் பண்ணிவிட்டு உனக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் சொல்கிறேன். சார், உங்களுடைய கணிப்பு வந்து இதுவரை ரீரிலீஸ் படங்களில் இந்த படம் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரிலீஸ் எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியாது. பட் ரீரிலீஸ் படங்களில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக தான் நான் கருதுகிறேன். வெற்றி அடைஞ்ச படமாக நீங்கள் கருதுறீங்க. ஓகே சார். இப்போ என்ன இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், ஆடட் கிளாமர். வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனி ஞாயிறு யூஸ்வலாக ஹாலிடே, மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே ஒரு ஹாலிடே இருக்கிறதுனால ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனையும் ஒரு நம்பரையும் வெற்றியையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு நான் ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்பொழுது பார்த்தேன், அந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு 5 சாங்குக்கு அப்படி ஒரு ஆட்டம். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தியேட்டர் ஸ்டாஃபை நிறுத்தி ஸ்க்ரீனை வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன். இல்லை சார், ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புது அஜித் படம் ரிலீஸ் ஆகிற அந்த இதுவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், எல்லா தேட்டர்கள்லையுமே செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு புது படத்தை பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்களே, இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அஜித் ரசிகர்கள் அஜித் மேலே வச்சுருக்கிற பாசம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பல திரையரங்குகளில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, டிக்கெட் ஓப்பன் பண்ண ஒரு 1/2 மணி நேரத்தில் 5000 டிக்கெட் விற்றுச்சு, எங்களுக்கு 10,000 டிக்கெட் விற்றுச்சு. ரோகிணி தேட்டரில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு அதே ஷோ கவுண்ட்டு இன்றைக்கி போட்டாங்க. ஏன்னா இப்போ வந்த புது படங்களோட ரிசல்ட் கூட பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக சார்? அது வந்து ரிலீஸ் படங்களோட கலெக்ஷன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அது இன்றைக்கி 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த இதெல்லாம் பார்க்கணும். அந்த ஹாலிடேஸில் எப்படி அந்த படத்தோட கலெக்ஷன், ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி கலெக்ஷன் அதெல்லாம் ஏறுதா என்னங்கிறத கொஞ்சம் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை, அதனால் என்ன பண்ணாங்கன்னா பல திரையரங்கில் வந்து இன்னமும் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரிலீஸ் பண்ணால் அந்த முதல் நாள் மட்டும் நிறைய ஷோ போடுவாங்க, 2ஆம் நாள் 1 ஷோ 2 ஷோ தான் இருக்கும். பட் இந்த படம் வந்து அதாவது என்கொயரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான ஷோ போட்டிருக்காங்க. இட் இஸ் குவைட் நேச்சுரல். இதில் ஒன்றும் ஒரு புதிய விஷயமா எனக்கு தெரியல. இந்த படம் நல்லா ஓடுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அந்த ரசிகர்களுக்கு குட் பேட் அக்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் என்னமோ ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 8 மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த அடுத்த படம் வந்து பிப்ரவரி எண்டில் தான் அந்த படம் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த அஜித் படம் ஷூட்டிங்கே போகிறாங்க. அது படம் வரக்கு எப்படி ஒரு 7-8 மாதம் ஆகிடும். வர்ற தீபாவளி வரலாம், இல்லை வர்ற பொங்கல் வரலாம். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த படம் ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற படம். ஒரு மாதிரி அந்த படம் பார்க்கும்போது ஒரு வைப்ஸ் இந்த படத்தில் கிரியேட் ஆகும். அது அந்த ரசிகர்களை ஒரு மாதிரி உற்சாகப்படுத்தியிருக்கு. அவ்வளோதான் விஷயம்.
இல்லை சார், இப்போ அந்த படம் வந்து அதே மாதிரி அதே பிரிண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் இல்லை டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க, கன்வர்ஷன் எபிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது கியூப் சினிமாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படமும் எபிக்லாம் எபிக் பண்ணியிருக்காங்க சார், எபிக்லேயே போட்டிருக்காங்க சார். கோயம்புத்தூர் பிராட்வேயில் போட்டிருக்காங்க, OMR ராக்கியில் போட்டிருக்காங்க, எபிக்லேயே போட்டிருக்காங்க. அப்போது ரீலீஸ் படங்கள் இதுதான் ஃபஸ்ட் எபிக் படம் சொல்லலாமா? ரீரிலீஸ் படங்களில் இதுதான் ஃபஸ்ட்டு எபிக் ஃபார்மேட் உள்ள படம் ரீரிலீஸ் ஆனது. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து ரீலீஸ் படங்கள் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ தான் இதுதான் அவங்களோட தயாரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு படமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அவங்க அது எனக்கு தெரியல. அது நீங்கள் சன் பிக்சர்ஸ்னுடைய CEO மிஸ்டர் கண்ணன் சார் இருக்காங்க, அவங்கள தான் கேட்கணும். இல்லை சார், ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பெரிய ஹிட் படம் வச்சுருக்காங்க. அவங்க சன் நிறுவனத்தில் எடுத்த படங்களில் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பெரிய பெரிய ஹிட் படம் இருக்குது அந்த இது பேனரில். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கப்படுகிறதால எடுத்துக்க முடியும் சார். எதிர்பார்க்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு எடுக்க வேண்டியது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட CEO தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எந்திரன் படமாக இருக்கட்டும், ஒரு பேட்டை, ஒரு சூர்யாவுடைய அயனு, ஸோ ஒரு பல விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன், சர்க்கர், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் வந்து இது பண்ணலாம் சார். மங்காத்தாவே பண்ணிட்டீங்க, ஏன் இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு திரும்ப என்னுடைய ஒரே பதில், இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் சன் பிக்சர்ஸ் CEO தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது சார். இந்த வசூல் ரீதியாக இந்த போட்டிகள் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெளிப்படையாக பேசினா கூட திரையரங்க உரிமையாளர்களே வந்து போடுறாங்க, எங்களுக்கு 5 நிமிஷத்தில் இவ்வளோ டிக்கெட் விற்றுச்சு, அந்த படத்தை இந்த படம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது ரசிகர்களை வந்து ஒரு விதமான ஒரு இதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆக்ரோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த தேட்டர் ஓனருக்கு அந்த தேட்டர் ஓனரோட கலெக்ஷன் தெரியும். இப்போ ஒரு 5 வருஷமாக ஓடின படங்களோட கலெக்ஷன் முதல் நாள் என்ன இருக்குது, டோட்டலாக என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கலெக்ஷனை அவங்க பொது வெளியில் ரிவீல் பண்ணுறாங்க. அது வந்து ரசிகர்களை ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் பார்க்கணுமே ஒழிய ஆக்ரோஷமாக வச்சுக்கணும், சண்டை போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. தேட்டருக்காரங்களுடைய வேலை அது கிடையாது. இல்லை சார், இப்போ இருந்தாலும் வந்து அது மாதிரி சொல்லும்போது வந்து இப்போ இன்னொரு தரப்பு ரசிகர்களுக்கும் அது வந்து ஒரு இதுவும் ஆகுது இல்லை. இப்போ ஒரு தேட்டர்னால் எல்லா தரப்பு ரசிகர்களுமே வரணும், இப்போ இவங்க மட்டும்தான் வரணுன்ற நம்ம சொல்ல முடியாது. எனக்கு இந்த தரப்பு எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எந்த தியேட்டருக்காராவது இந்த ஒரு நடிகர் படம் மட்டும்தான் கலெக்ஷன் இருக்குது? இப்போ விஜய் படம்னா கலெக்ஷன் இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க, ரஜினி சார் படம்னா கலெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அஜித் தம்பி படம்னா கலெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் வித் தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி, யாராக இருந்தாலும் கலெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே அப்படி வச்சுக்கிறாங்க, இப்போ எதையுமே வச்சுக்கல, கரெக்டாக தான் அவங்க சொல்கிறாங்க, உண்மையான கலெக்ஷன் அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், அதை தான் நானும் கேட்க வரேன். இப்போது ஒரு நடிகர் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு ஓப்பனாக கேட்குற, ஒரு தேட்டரில் வந்து ஃபுட்ஃபால்ஸ் வந்து ஒரு திரைப்படம் போட்டுட்டாங்க. அதுதான் வந்து இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸ் ஆச்சுன்னு போட்டிருக்காங்க. எப்போ போடுவாங்கன்னா டிசம்பர் மாதம் போடுவாங்க. ஆனால் அவங்க தேட்டரில் முதல் இடம் வந்து வேறு படத்தை கொடுக்குறாங்க. அது வந்து அவ்வளோ இதுவே இல்லை. அப்போ வந்து ஏதோ ஒரு நடிகர் மீது வன்மம் காட்டுற மாதிரி தானே சார் எடுத்து. வன்மம்லாம் காட்ட மாட்டாங்க, இது ஒரு தப்பான கேள்வி. அவங்களோட ஃபுட்பால்ஸ் என்ன வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கலெக்ஷன் போடுவாங்க. ஆமாம் சார், ஃபுட்ஃபால்ஸ் வந்து அவங்களே போட்டுட்டாங்க. ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் தான் இந்த வருஷம் வந்து ஹையஸ்ட் ஃபுட்ஃபால்ஸ், ஹையஸ்ட் கிராஸ்ன்னு போட்டாங்க. எப்போது அந்த படம் வெளியே ஒரு 2-3 மாதத்தில். ஆனால் ஈரெண்டில் அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுக்காம இன்னொரு படத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது இன்னொரு படம் அதோட கொடுத்தனா கலெக்ஷன் ஆயிருக்கு. இல்லை, அந்த படம் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன படம், இவங்க சொன்ன ஃபுட்பாலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சார். மங்காத்தா ரிலீஸ் இந்த 4 நாட்கள் இருக்குது, லீவு நாள் எப்படி இருக்குன்னு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் எப்படி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? கலெக்ஷன் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன், கலெக்ஷன் நல்லா இருக்கணும். இப்போ நேற்று வந்தது பூரா 90% ஃபேன்ஸ் தான் வந்தாங்க. இன்றைக்கி நாளைக்கு திங்கக்கிழமெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும். அப்படி வந்தால் அந்த படத்தோட கலெக்ஷன் எண்டு ஆஃப் த ரன் போய் நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பர் வரும். அது எந்த படத்தை தாண்டி இருக்குது, எந்த படத்தை தாண்டலைங்கிறதெல்லாம் ஒரு 4-5 நாள் கழித்து தான் சொல்ல முடியும். சார், இப்போது சமீபத்தில் கூட ஜனநாயகன் திரைப்படத்தோட சென்சார் போர்டு இஷ்யூ வந்து 27ஆம் தேதி ஏதோ ஃபைனல் தீர்ப்பு சொல்கிறதா செய்தி வந்திருக்கு. 27ஆம் தேதி ஒரு வேளை தீர்ப்பு ஃபைனல் ஆச்சுன்னா அந்த வாரமே ரிலீஸ் ஆகிடுமா? அந்த பிப்ரவரி அந்த வாரம் ஆகாது, பிப்ரவரி 6 இல்லைனா 13 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா ஓரளவுக்கு இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஸ்ரீவத்சவா, ஜஸ்டிஸ் சரண்முருகன் பெஞ்சில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஓரளவுக்கு ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுனாக்க உடனே 30 ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஓவர்சீஸில் தேட்டர் கமிட் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங், அதெல்லாம் இப்போ ஸோ மெனி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ
இந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு சாதகமாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் 1 or 2 டேஸில் கிடைச்சி ரிவைசிங் கமிட்டி போகாமல் இருந்தால் February 6 அல்லது 13 கண்டிப்பாக படம் வரும். இப்போ அந்த டைமில் இருக்கின்ற படங்கள் என்ன சார் ஆகும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லை கீழே ஒரு படமாக வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு படங்கள் வந்து தான் இருக்குது. ஒரு 2-3 படங்கள் இது ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இந்த படம் வந்து இப்போ அந்த படம் தள்ளி போயிடுமா சார்? இப்போ இந்த ஜனநாயகன் படம் 6ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ வந்துச்சுன்னு சொன்னால் 14ஆம் தேதிக்கு திட்டமிட்டுக்கிற படங்களை கண்டிப்பாக தள்ளி தான் போவாங்க, 2 வாரம் தள்ளி போயிடுவாங்க. சரி சார், இப்போ இந்த பிரச்சனை வந்து இதோட சுமூகமாக முடிஞ்சுன்னு எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ ஜனநாயகன் சுமூகமாக முடியும் தான் எதிர்பார்க்குறேன், நான் எதிர்பார்க்குறேன். சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரைட்டு, ஏன்னா ரொம்ப நாளாகவே தள்ளி அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஹைகோர்ட் ஜட்ஜோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ கிடையாது. என்னுடைய அனுமானத்தை தான் நான் சொல்ல முடியும். அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம அதை டிவியில் பார்க்குறோம், அது சம்மந்தமான செய்திகளை செய்தித்தாள்களில் பார்க்குறோம், அந்த ஊடகங்களில் வர்ற செய்தியில் அவங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு பார்க்கும் பொழுது அக்கார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இவங்க என்ன கொடுப்பாங்க, மேக்ஸிமம் அந்த ஜஸ்டிஸ் பிடி ஆஷா ஆர்டர்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இந்த வாட்டி சுமூகமாக முடிஞ்சு படம் வெளியாகிடுன்னு நினைக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த ஓடிடி இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார், ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன டேட்டுக்கு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, ஏதோ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க திரும்ப அவங்க நோட்டீஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க தயார் பண்ணுறதுக்கு, நீங்கள் சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்ட்டு. இப்போ ஒரு வேளை வந்து இப்போ தள்ளி ரிலீஸ் ஆனால் இப்போ ஓடிடி தளங்களும் வெளியிட தள்ளி தான் சார் ரிலீஸ் ஆகும் அந்த டேட்டு. அது சம்மந்தமாக தயாரிப்பாளருக்கும் அந்த குறிப்பிட்ட ஓடிடி தளத்துக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தட் வில் பி சால்வ்டு வெரி சூன். பேச்சுவார்த்தைக்கு நல்ல முடிவு வந்துடும். இந்த படம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரிலீஸ் ஆனால் February 6 இல்லை 13 ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா தேர்தல் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இல்லை. அதெல்லாம் உங்களுடைய சொந்த கருத்து. யாரோ சொல்கிறதுக்கு இந்த எந்த நேரம் பதில் சொல்ல மாட்டேன். சமூக வலைத்தளங்களை என்கிட்ட கொண்டு வராதிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, அப்போ வந்து சுமூகமான முடிவு எட்டப்படும்ன்றது இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம். சுமூகமான முடிவு எட்டப்படுங்கிறத செவ்வாய்க்கிழமை காலையில் நமக்கு ஒரு 12 மணிக்கெலாம் தெரிஞ்சு போயிடும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா கருத்துக்களும் சொல்ல முடியும். அதனால் இப்போ நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது. என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு நான், ஏன்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும். சர்டிஃபிகேட் அவங்களுக்கு உடனடியாக கிடைச்சிரும். ஸோ இம்மீடியட்டாக 6ஆம் தேதி 13ஆம் தேதி பிளான் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச் சார், இவ்வளோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. நன்றி. தேங்க்யூ. நம்ம மீண்டும் பயணிப்போம் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.